அப்படிமா எண்ணத்துல தமிழ் வாழ்ந்துச்சு தெரியுமா? நான் வந்து உட்கார்ந்ததுல இருந்து பாக்குறேன். டிப் டாப் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் முனியாண்டி விலாஸ், சவுடம்மன் பேக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ், இங்கிட்ட எடுத்துங்க ஆர்எம்எஸ் டீ கடை, அதுவும் இங்கிலீஷ்ல தான். இப்படி இந்த சுத்தி முத்தி பாருங்க, எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒண்ணு தூய தமிழ்ல பேர் இருக்கா? சவுடம்மன் அடுமனை, சவுடம்மன் இனிப்பகம், டிப்டாப் பிரியாணி. அந்த டிப்டாப்புக்கு பதிலா வேற ஏதாவது தமிழ்ல பேர் வச்சிருக்கலாமா இல்லையா? எந்த நிறுவனங்களாவது தமிழ்ல பேர் வச்சிருக்கா? எந்த கடையாவது தமிழ்ல இருக்கா? தமிழ் எங்கடா மயில வாழுது இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துல. ஆனா இவன் தவறா புரிஞ்சுக்கிட்டான். தமிழை வளர்க்கணும்னு இது மாதிரியான நிறுவனங்களுக்கு தமிழ்ல தான் பேர் வைக்கணும்னு நீ சட்டம் போட்டிருந்தீங்கன்னா அவெல்லாம் தமிழ்ல வச்சிருந்திருப்பான். ஆனா இவன் வித்தியாசமா என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இவன் குடிக்கிற சரக்குக்கு தமிழ்ல பேர் வச்சிருக்காங்க. டாஸ்மார்க்ல வருது பாத்தீங்களா சரக்கு, அந்த சரக்குக்கு பேரு வீரன், தமிழ்ல பேரு. முன்னாடி எல்லாம் வரும்ல, அது ஓல்டு மங்கு, ஜான் எக்ஸா, அப்படி இப்படி எல்லாம் வரும். அதெல்லாம் மாத்திவிட்டு வீரன் வச்சிருக்கான். இருக்கா இல்லையா? என் அண்ணன் தம்பியில எல்லாருங்க, நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், தெரியும் உங்களுக்கு. இருக்கா இல்லையா? வீரன் குவார்டர் பாட்டிலுக்கு பேர் வச்சிருக்காங்க. இங்க கூட கிடந்துச்சான், இங்க கூட கிடந்துச்சுன்னு ஒருத்தர் சொல்றாரு. இதெல்லாம் விட்டுருவோம். நீ சரக்கு கடைக்கு வச்சு தமிழ வளர்க்கிற, தவறா புரிஞ்சுக்கிட்டான். தமிழை எதெல்லாம் வளர்க்கலாம்னு கேட்டா சரக்கு கடையில சரக்கு பாட்டிலுக்கு பேரை வச்சு விட்டான். நீ தமிழால், உங்க தாத்தை வந்து முத்தமிழ் அறிஞர் தானே, தமிழால் வளர்ந்த குடும்பம் தானே. மதிப்பிற்குரிய அண்ணன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நடத்துகிறாரே நிறுவனம், பட தயாரிப்பு நிறுவனம், அந்த நிறுவனத்துடைய பேர் என்ன தெரியுமா? ரெட் ஜெயண்ட். படம் வெளியிடுறாங்கல்ல, சினிமா படம் முழுக்க திமுக காரன் தான் வாங்கி வாங்கி விற்கிறான், வாங்கி வாங்கி வெளியிட்டு சம்பாதிக்கிறான். அது யாருன்னா முக்கியமா எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் அதுல சம்பாதிக்கிறாரு. அவர் வச்சிருக்க நிறுவனத்துக்கு பேராவது தமிழ்ல வைக்கணுமா இல்லையா? அதுக்கு பேர் வச்சிருக்காரு ரெட் ஜெயண்ட் மூவிஸ். திமுக காரர்களுடைய தொலைக்காட்சி நிறுவனம் இருக்கிறது. டெய்லியும் அம்மாங்கெல்லாம் சீரியல் பாப்பீங்கல்ல, நாடகம் பாப்பீங்க பாத்தீங்களா? அந்த டிவி பேர் என்ன? சன் டிவி, கே டிவி. ஏன்னா இவங்க அப்ப எல்லாம் இங்கிலீஷ்காரன். யாரு? திமுக காரன் அப்ப எல்லாம் இங்கிலீஷ்காரன். இங்கிலீஷ்காரனுக்கு பிறந்தவன் தான் கருணாநிதி அப்படின்னு நான் நினைக்கிறேன். சன் டிவி, கே டிவி. எதுலடா தமிழ் வாழுது? எதுல தமிழ் வாழுது? அப்ப இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்திட்ட நம்ம கொடுத்துட்டு, அந்த அமைச்சர் சொல்றார் முத்துச்சாமி, 180 ரூபாய்க்கு ஒரு கோட்டர் விக்குதான், கோட்டர் பாட்டில். இந்த சரக்கெல்லாம் அளவு எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு புல்லு, அதுக்கப்புறம் ஆஃப், அதுக்கப்புறம் குவார்டர் அப்படி கொடுப்பாங்க. இந்த குவார்டர் இருக்கிறதுலயே மினிமம் குவார்டர் தான். அந்த குவார்டர் வாங்குறதுக்கே 180 ரூபாய் செலவு பண்ண வேண்டியது இருக்கா நம்ம குடிமகன்கள். அமைச்சர் முத்துச்சாமி பாணியில சொன்னோம்னா, மது பிரியர்கள் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்களா 180 ரூபாய் செலவு பண்றதுக்கு. அதனால அவர் ஒரு ஐடியா வச்சார் பாருங்க. இந்த 180 ml இருக்கு பாருங்க குவார்டர், அத பாதி ஆக்கி 90 ml கட்டிங். கட்டிங்னா தெரியுமா உங்களுக்கு? கட்டிங் இவ்வளவு பாட்டில்ல கொடுக்கிறேன், பாதி விலையில கொடுக்கிறேன், எல்லாரும் வாங்கி குடிங்கன்னு சொல்றாங்க. அந்த ஆளு சொல்றாங்க, இவங்க எல்லாம் அமைச்சருங்க. ஒரு அமைச்சர் சொல்றாரு, சட்டத்துறை அமைச்சர், இன்னைக்கு சட்டத்துறை அமைச்சர் அவர் ரகுபதி புதுக்கோட்டையில இருக்காரு. தலைவர் கே செல்வகுமார் சமநீதி போராளி அவர்கள் அங்கே களத்துல நின்னதுனாலதான் சட்டத்துறை அமைச்சரே அவரு. இல்லன்னா பொட்டியை கட்டி வீட்டுக்கு தான் போயிருக்கணும். அந்த சட்டத்துறை அமைச்சர் சொல்றார், நாங்கள் 2016ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியிலே பூரண மதுவிலக்கு என்று சொன்னதனால்தான் 2016ஆம் ஆண்டு நாங்கள் தோத்து போனோம். குடிக்கிறவன் எல்லாம் எங்களுக்கு ஓட்டு போடல, அதனால நாங்க அடுத்த தேர்தல் அதை சொல்லவே இல்லை. அதாவது இப்போ 2021ல நாங்க பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் சொல்லவே இல்லை. காரணம் என்னன்னா, குடிக்கிறவன் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டான். ஓட்டுக்காக என்னென்ன விக்கிறாங்க பாருங்க. நாட்டுல நல்லதுக்காக யாரும் இல்ல, வாக்குக்காக எதை வேணாலும் செய்வான். அப்படியான அரசாங்கம் தான் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த இந்த அரசாங்கம். சந்து கடைகளை திட்டி என்ன பிரயோஜனம்? அங்க சந்து கடை ஓடுது, இங்க சந்து கடை ஓடுது. காவல்துறைய நம்ம சகோதரர்கள் எல்லாம் காவல்துறையை திட்டுறாங்க. ஐயா விக்க சொல்றதே தலைமையில இருந்து முதல்வர் அலுவலகத்துல இருந்து விக்க சொல்றாயா. திமுக கிளை செயலாளர்கள் சம்பாதிக்கிறதுக்கு எது வழி இல்லையா? அவனை எந்த டிஸ்டர்பும் பண்ணாத, 10 பாட்டில எடுத்துட்டு போய் 2 கேஸா எடுத்து வித்து பொழைச்சுக்கட்டும். இவன் கொடுக்கிற பெரிய தொகை தான்.
திமுக கிளை செயலாளர்கள் இவைகளுக்கு ஓட்டு பொறுக்கி கொடுத்ததுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தொழில் டாஸ்மாக் கடையில இருந்து சட்டவிரோதமா மது பாட்டில்களை வாங்கி கொண்டது விற்கிறது. நீங்க அவங்க வயிற்று புழப்புக்கு விற்கிறவன திட்டி என்ன பண்ண முடியும்? காய்ச்சறதே திமுக காரன் தான். நாட்டுல மொத்தமே சாராயம் காய்ச்சுகிற ஆலை 11 தான் இருக்கு. அந்த 11ல 5க்கும் மேற்பட்டது திமுக காரர்களுடையது. திமுகவுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய TR பாலு 2 சாராயம் காய்ச்சற ஆலை வச்சிருக்கிறார். இப்ப மாநிலங்களவை MP இருக்கக்கூடிய ஜெகத் ரட்சகன் 2 சாராயம் காய்ச்சற ஆலையை வைத்திருக்கிறார். அக்கா கனிமொழி ஒரு சாராயம், அக்கான்னு சொல்லக்கூடாது, முறை தப்பா போயிடும். அவரை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுறாங்க ஸ்டாலின. அப்பாவோட தங்கச்சி என்ன வேணும்? அத்தை. அத்தை கனிமொழி அவர்கள் ஒரு பீர் காய்ச்சற தொழிற்சாலை வச்சிருக்காரு. எங்க ஏரியாக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க. அங்க ஒண்ணு வச்சிருக்காங்களா? அப்ப பாருங்க, காய்ச்சறது இவங்கன்னா, விக்கிறது இவங்கன்னா, வருமானம் யாருக்கு போகுது? இவங்களுக்கு தான் போகுது. அப்ப நிப்பாட்டுவானா? இத பூரண மதுவிலக்க தமிழ்நாட்டுல அமல்படுத்துவானா? லாஸ் யாருக்கு வரும்? யாருக்கு தொழில் படுதோல்வி அடையும்? யாருடைய வருமானம் பாதிக்கப்படும்? திமுக காரனுடைய வருமானம் பாதிக்கப்படும். அதனால நாட்டுல பூரண மதுவிலக்க அமல்படுத்த மாட்டான். அவங்க சொல்ற மாதிரி அது சாத்தியம் இல்லை, அது சாத்தியம் இல்லைன்னு சொல்லுவான்.